அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இயல் 2 முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தின் பெயர் என்ன? புயலிலே ஒரு தோணி. இரண்டாவது கேள்வி, புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? பா. சிங்காரம். அடுத்த கேள்வி, வேலைக்காக இந்தோனேசியா சென்று மீண்டும் இந்தியா வந்து பா. சிங்காரம் எந்த நாளிதழில் பணிபுரிந்தார்? தினத்தந்தி நாளிதழ். அடுத்த கேள்வி, பா. சிங்காரம் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர். அடுத்த கேள்வி, பா. சிங்காரம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளவு ரூபாயை வழங்கினார்? 7,5 லட்சம் ரூபாய். பா. சிங்காரம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளவு ரூபாயை வழங்கினார்? 7,5 லட்சம் ரூபாய். அடுத்த கேள்வி, கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன? தலைமை மாலுமி, அதாவது கேப்டன். அடுத்த கேள்வி, தொங்கான் என்பதன் பொருள் என்ன? கப்பல். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது? 2000ஆம் ஆண்டு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது? 2000ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? 64 பெயர்கள். கஜா என்ற புயலின் பெயரை தந்த நாடு எது? இலங்கை. பெய்டி என்ற புயலின் பெயரை தந்த நாடு எது? தாய்லாந்து. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.